அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆஃப் பிரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தியானிக்க போகும் வசனம் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடம் கூறிய மிகவும் முக்கியமான வார்த்தைகளில் ஒன்றாகும். அவர், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கூறினார். கவனியுங்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். வெளிச்சத்தின் வேலை என்ன? இருளை அகற்றுவது. ஒரு சிறிய விளக்கு கூட ஒரு அறையின் இருளை நீக்கிவிடும். அதுபோல தேவன் நம்மை இந்த உலகத்தில் நம்பிக்கை, அன்பு, பரிசுத்தம் மற்றும் சத்தியத்தின் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இன்று உலகத்தில் பல வகையான இருள்கள் இருக்கின்றன. பாவத்தின் இருள், பயத்தின் இருள், மனச்சோர்வின் இருள், வெறுப்பின் இருள். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அந்த இருளுக்குள் வெளிச்சமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு மேலும் கூறுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு மலையின் மேல் கட்டப்பட்ட நகரம் தூரத்திலிருந்தே காணப்படும். அதை போலவே ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையும் மறைக்கப்பட முடியாது. நமது பேச்சு, செயல்கள், அன்பு, நேர்மை, மன்னிப்பு ஆகியவை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் வேதாகமத்தை வாசிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை வாசிக்கலாம். ஒருவர் தேவாலயத்திற்கு வராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் நடத்தையை கவனிக்கலாம். அதனால்தான் நமது வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை எரித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அதுபோல சில நேரங்களில் தியாகம், பொறுமை, அன்பு ஆகியவற்றின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் அந்த வெளிச்சம் பலரின் வாழ்க்கையை மாற்றும். இன்று நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். என் குடும்பத்தில் நான் வெளிச்சமாக இருக்கிறேனா? என் வேலை செய்யும் இடத்தில், என் நண்பர்களிடத்தில், என் சமூகத்தில் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறேனா என்று. கர்த்தர் நம்மை இருளோடு கலந்துவிட அழைக்கவில்லை, இருளில் பிரகாசிக்க அழைத்திருக்கிறார். நம்முடைய நல்ல கிரியைகளை பார்த்து மக்கள் பரலோக பிதாவை மகிமைப்படுத்தும்படி வாழ வேண்டும். இப்பொழுது உலக புகழ்பெற்ற டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்களின் சாட்சியை கேட்கலாம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ போதகரும் சமூக நீதி போராளியும் ஆவார். அவர் வாழ்ந்த காலத்தில் கருப்பின மக்களுக்கு எதிராக கடுமையான இனவெறி இருந்தது. பலர் அநியாயமாக நடத்தப்பட்டனர். அப்போது பலர் வெறுப்புக்கு வெறுப்பால் பதிலளிக்க விரும்பினர். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் இயேசுவின் போதனையை பின்பற்றி அன்பையும் சமாதானத்தையும் தேர்ந்தெடுத்தார். அவர் அடிக்கடி கூறிய ஒரு கருத்து,
இருளை அகற்ற முடியாது, வெளிச்சம்தான் அதை அகற்ற முடியும். வெறுப்பை அகற்ற முடியாது, அன்புதான் அதை அகற்ற முடியும். அவரது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் பலமுறை மிரட்டப்பட்டார், சிறையிலும் அடைக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை மறைக்கவில்லை. அவரது வாழ்க்கையும் சாட்சியும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையின் வெளிச்சமாக மாறியது. இன்று வரை அவரது பெயர் நீதிக்கும் அன்புக்கும் கிறிஸ்தவ சாட்சிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறையாதது போல் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் வாழ்க்கை உலகம் முழுவதும் வெளிச்சமாக பிரகாசித்தது. சுருக்கமான பாடம். மத்தேயு 5:4 நமக்கு ஒரு பொறுப்பை அளிக்கிறது. யோசேப்பு எகிப்தில் வெளிச்சமாக இருந்தார். தானியேல் பாபிலோனில் வெளிச்சமாக இருந்தார். யோவான் ஸ்நானகர் தனது தலைமுறைக்கு வெளிச்சமாக இருந்தார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தனது காலத்தில் வெளிச்சமாக வாழ்ந்தார். நாமும் குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில், சமூகத்தில் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதுபோல கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கையும் மறைந்திருக்காது. ஆகவே அன்பானவர்களே, இன்று முதல் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் வார்த்தைகளில் வெளிச்சம் இருக்கட்டும், உங்கள் செயல்களில் வெளிச்சம் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மலையின் மேல் இருக்கும் பட்டணம் போல் எல்லோருக்கும் தெரியும் சாட்சியாக இருக்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும் என்று அழைத்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உமது மகிமையை பிரதிபலிக்க உதவி செய்யும். எங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நடத்தைகள் மூலம் மற்றவர்கள் உம்மை அறிய கிருபை தாரும். இருளின் நடுவில் பிரகாசிக்கும் வெளிச்சமாக வாழ எங்களை பலப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமையாகவும் மகிமையையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதாகம குவிஸ் 26. முதல் கிறிஸ்தவ இரத்த சாட்சி யார்? ஏ. பேதுரு, பி. பவுல், சி. ஸ்தேவான், டி. பிலிப்பு. கமெண்டில் உங்கள் பெயர், ஃபோன் நம்பர் குறிப்பிட்டு வேதாகம குவிஸ் எண் மற்றும் விடை ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி என்று குறிப்பிட்டால் போதுமானது. சரியான விடை எழுதியவரின் பெயர் 10 நாட்களின் விடை 15ஆம் நாளில் ஒளிபரப்பப்படும். அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆத்ம ஆகார திருப்தியாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியென்றால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, தெரிந்தவருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. வணக்கம்.